அண்மை செய்தி. கொசு ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்ணீர் தேங்கும் மற்றும் கொசு உற்பத்தியாகும் பகுதிகளை அடையாளம் காண 4 வாரங்களுக்குள் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகள் மற்றும் சுகாதாரத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து கட்டுமான பகுதிகளையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொசு ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. தண்ணீர் தேங்கி இருப்பது கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் உத்தரவிட கோரி கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த விஜயராஜா என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கொசுக்கள் பெருகும் காரணமாக மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மழைநீர் வடிகால்கள், காலியிடங்கள், கட்டுமான பகுதிகளில் தேங்கியிருக்கும் நீரால் கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகி வருவதால் அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு தண்ணீர் தேங்கும் மற்றும் கொசு உற்பத்தியாகும் பகுதிகளை அடையாளம் காண 4 வாரங்களுக்குள் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாநகராட்சிகளுக்கும், நகராட்சிகளும், பஞ்சாயத்துகள் மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றிற்கு உத்தரவிட்டது. அதனை அனைத்து கட்டுமான பகுதிகளையும் தீவிர கண்காணித்து கட்டிட இடுபாடுகளில் அகற்றி தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், சுகாதார விதிகளை மீறும் கட்டுமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொசு உற்பத்தி அதிகம் உள்ள பகுதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றுவது, கழிவு நீரை அப்புறப்படுத்துவது மற்றும் கொசு விரட்டும் புகை போடும் அந்த நடவடிக்கைகள் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், தண்ணீர் தேங்கி இருப்பது குறித்து கொசு ஒழிப்பு நடவடிக்கை குறித்தும் புகார் தெரிவிக்க இலவச உதவி எண் உள்ளிட்ட குறைகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ள தலைமை நீதிபதி அமர்வு உதவி எண்கள் அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அரசின் இந்த நடவடிக்கை குறித்து விரிவான விழிப்புணர்வு மேற்கொள்ள வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டதுடன், பொதுமக்களும் தங்கள் வீதிகளில் பூந்தொட்டிகள், மேற்கூரைகள் ஆகியவற்றில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தும் வகையில் இதன் நகலை தலைமைச் செயலாளர் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பி வைக்கும்படியும் பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.